இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மீசை வச்ச நக்கீரன் கோபால் எல்லாம் வந்து தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் நேரடியாகவே, ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களும் விஜய் அவர்கள் வந்து சினிமா ஷூட்டிங் நடத்துறதுக்கு ட்ரோனா வச்சு எடுத்தார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு பொய்யா பேசினார் மனுஷன். இந்த மனுஷன் நேற்று இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல, அந்த கோயம்புத்தூர்ல 3 பேர் கூட்டு பாலியல் வன்புணர்லாம் செஞ்சாங்கல்ல, அதை பத்தி ஏதாவது பேசினாரான்னு பார்த்தா இந்த தடவை மட்டும் அந்த மீசையை கழட்டி வச்சிருவார் போல. ஸோ ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதாவது சம்பவங்கள் நடந்தது என்றால் உடனே மீசையை அப்படியே போட்டுட்டு வரது, ஆளும் கட்சி டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அந்த மீசையை கழட்டி வச்சுட்டு பெட்டி பாம்பு அடங்கி வருது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் இப்போ ஆதவர்ஜன் அவர்களும் வைத்திருக்கிறார்கள். நிறைய நபர்கள், நிறைய பொதுமக்கள் நக்கீரன் கோபாலா அவரு நைட் ஆனா வேற மாதிரி இருப்பாரு, பகலானா வேற மாதிரி இருப்பாரு, அவருடைய பத்திரிகை அப்படிதான் ஒரு மாதிரி மஞ்சள் பத்திரிகை நீல பத்திரிகையா மாறிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நீல பத்திரிகைனா ப்ளூ ஃப்ளேம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து அந்த நக்கீரன்லாம் எடுத்து பார்த்தோம்னா யார் யாருடன் இருந்தார்கள் தெரியுமா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பிட்டு படத்துக்கு இணையான செய்திகள் மட்டும் தான் வந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நக்கீரன்ல வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் கூட கடைசியா முக்கியமான பாஜகவினுடைய தலைவர் ஒரு பெண்ணை எப்படி உரசி கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டோஷாப் செய்யப்பட்ட சில புகைப்படங்களை பகிர்ந்து ஒரு முக்கியமான எடிட்டர் நக்கீரன் ஊடகத்தில் அவர்கள் அப்படி பகிர்தலை ஏற்படுத்துகிறார். அப்ப இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ மக்கள் ஒரு பக்கமா உண்மை என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். யூடியூபா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஒபிஷியல் மீடியாக்களா இருக்கட்டும், அதை பார்த்து மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். மக்களை திசை திருப்புவதற்கும் மக்களுடைய வீக்னஸை பயன்படுத்துவதற்கும் இந்த மாதிரியான சில பத்திரிகையாளர்கள் வேடம் போட்ட நபர்கள் எல்லாமே அவங்களுடைய அஜெண்டாவுக்காக செய்யக்கூடிய வேலையும் இப்போது பல நபர்கள் அப்படியே கிழித்து தொங்க விட்டுறாங்க. அதனால அவங்களால இனிமே இந்த மாதிரியான வேலையெல்லாம் கூடுதல் வருடங்களுக்கு செய்ய முடியாது. அம்புட்டு தான். இன்னொரு 10 வருஷத்தோடி மக்களுக்கு உண்மையாக இல்லாத எல்லா பத்திரிகையாளர்களும், மக்களுக்கு உண்மை இல்லாத எல்லா ஊடகங்களும் புறக்கணிக்கப்படும் என்பதில் மாற்று